அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ராசியில் யாரும் இல்லை, 6ஆம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் இருக்காங்க. இவங்களோட உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் உச்சமடைஞ்சிருக்கிறாரு, புதனும் கூட இருக்கிறாரு. இவர்களோட சூரியனும் ஏப்ரல் 14 வரலும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏப்ரல் 14க்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடமான மேசராசிக்கு போய் உச்சம் அடைகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அட்டம குருவாக உங்களுக்கு அவர் அமர்ந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவர் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்குள்ளே வராரு. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். இது துலாம் ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? பொதுவாக உங்கள் ராசிநாதன் அமர்ந்த இடம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் 6ஆம் இடத்துல தாங்க அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம், எதிரி, வம்பு, வழக்கு, நோய் நொடிகளை பற்றி சொல்லக்கூடியது, கடனை பற்றி சொல்லக்கூடியது இல்லையா? இங்கே ராசிநாதன் அமரும் பொழுது நமக்கு சிக்கலையும் சிரமத்தையும் கொடுப்பாரா அப்படின்னா இந்த இடம் உச்சமடையக்கூடிய இடம். மீன ராசியில் பொதுவாகவே சுக்கிர பகவான் உச்சமடைவார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகின்ற காலமாகவே இது இருக்குங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடமாக இருந்தாலும் உச்சமடைந்து அமர்வது ஒரு சிறப்பு தான். அதனால் உங்களுடைய ராசிநாதன் சிறப்பான இடத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும், உங்களுடைய களத்திரஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 2ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமும் 7ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் பகவான். அவர் அமர்ந்த இடம் 9 பாகிஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. பொதுவாக 10ஆம் இடம் பெரும் நன்மைகளை செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவானுக்கு கடகராசி பெரிய அளவில் நன்மைகளை தரப்போகக்கூடிய ராசி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கு போகிறது பெரிய சிறப்பு ஒன்றும் இல்லை. அப்படிங்கிறனால ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய குடும்ப நிலையில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். அங்கே போய் நீச்சம் வேறு அடைகிறார். உங்கள் குடும்பஸ்தானாதிபதி அங்கே போய் நீச்சமும் அடைகிறார். அப்படிங்கும்போது பெரும் சிறப்புலாம் இல்லை. உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கிறதா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சங்கடங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பாகவே அமையும். பொதுவாக நீச்சமடைஞ்ச கிரகம் பெரும் அளவில் நல்லதை செய்யக்கூடியதில்லை. அதுவும் அவர் அமரக்கூடிய இடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய இடம் இல்லை. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான தனவரவுகளை தடை வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் குடும்ப நிலைகளும் சரி, களத்திர நிலைகளும் சரி, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமும் சரி, குடும்ப நபர்களிடம் உள்ள உறவு முறைகளும் சரி, இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் குறையாக இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருந்துக்கிறத மட்டும்தான் உங்களுடைய குடும்பம் பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேலை எப்படி இருக்கும் இவர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராசிநாதன் சிறப்புங்க, ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. என்ன ஒன்றுன்னா 6ஆம் இடத்துக்காரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து பெரிய அளவில் வேலையில் சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் சிறப்பு இல்லை. நிறைய கடன் வந்தது, எதிரி வம்பு வழக்கு வந்தது, எதிரிகளால் வம்பு வழக்கு, நோய் நொடிகளும் வந்தது. இதை தீர்க்கிறதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த ஒரு வருடம் முழுக்கவே கடுமையான சிரமத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் உங்களுடைய ராசி இருந்தது. இருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் இந்த ஒரு மாதம் முழுக்கவே இங்கே அமர்றது, குருவோடைய வீட்டில் அமர்றது சிறப்பு தான். இப்போ வேலைகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ உங்கள் வம்பு வழக்குகளை தீர்க்கிறதுக்கு திட்டமிட்டு ஏதாவது நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வம்பு வழக்குகள் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையும். அதனால் இந்த வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாக தான் இருக்குது. வேலை கிடைக்காத வேலை தேடிட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க முயற்சி பண்ணுங்கள். கிட்டத்தட்ட அவர் 40 நாளுக்கு மேலே மீனராசிக்குள்ளே இருப்பார். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான யோக பலனை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தைரிய வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். தேவையில்லாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அதனால் உங்களுடைய பேச்சு வழக்குகளை கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது. வேலை செய்யும் நிறுவனங்களிடத்திலும் உங்களுடைய பேச்சு வழக்குகளை கொஞ்சம் கவனமாக வச்சு நடந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பான யோக பலனை தந்துடுதுன்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் நிலைகள் எப்படி இருக்கும் இந்த மாதம் முழுக்க அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு
10ஆம் இடத்துக்கு வரார். தொழில் ஸ்தானத்தில் பொதுவாக ஒரு பாவகிரகம் அமர்றது சிறப்பு அப்படின்னாலும் கூட இவர் நீச்ச நிலையை பெற்று வந்து அடைகிறாரு. செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். பொதுவாக உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு வரும். உங்களுடைய குடும்பத்திற்கு வருமானத்தை சொல்லக்கூடிய இடமாகவும் வரும். 7ஆம் இடம் கூட்டாளிகள் நண்பர்கள் கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடமாகவும் வரும். அதனால் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துலேருந்து நகர்ற வரலும் நீங்கள் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கிறத உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு வர தனவரவுகளை தடை நிறைய இருக்கும். அவர் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உங்களுடைய ராசிவே பார்ப்பார். அப்படிங்கும்போது பெரிய நற்பலன் இல்லை, உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து செவ்வாய் பகவான் 10இல் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடம் 4. 4ஆம் இடம் தாயின் உடல்நிலை பற்றி சொல்லக்கூடியது, வண்டி வாகனங்களை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய வீடு மண் மனைகளை பற்றி சொல்லக்கூடியது. அப்படிங்கிறதுனால நீச்சம் அடைஞ்சு அங்கேருந்து பார்க்குறது அவ்வளோ ஒன்றும் பெரும் சிறப்பெல்லாம் இல்லைங்க. அதனால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. வீடு கட்டுறதா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு வீடு கட்டுவதும் சரியான முறையாக இருக்கும். பொதுவாக உங்களுடைய தன் சுகம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதனால் எப்பொழுதுமே வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. 5ஆம் இடம் உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம், உங்களுடைய ஆசை காதல் விருப்பம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய புத்திர பேருக்களை சொல்லக்கூடிய இடம், அதே போல் உங்களுடைய குலதெய்வ அருளை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடங்கள் இவர் பார்க்கக்கூடியது பெரும் சிறப்பாக அப்படின்னா சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் குழந்தை பேர் இல்லாமல் காத்திருக்கிறவங்களுக்கு செவ்வாய் பகவான் இங்கேருந்து பார்க்குற பார்வை சிறப்பு தான். ஆசை காதல் விருப்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. இதுவரையும் காதலிச்சு இருந்தாங்க, வீட்டில் சொல்லி கொஞ்சம் சரி பண்ணி திருமணத்திற்காக முயற்சி பண்ணலான்னு இருக்கங்க அப்படின்னு இருக்கிறவங்க செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாலும் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட அவர் திக்பலம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள அவர் வருவார். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் இருந்தாலும் கடகமனை இவர்களுக்கு பெரும் சிறப்பு இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து ஒரு கிரகம் பார்க்கக்கூடிய இடத்தை பெருசாக சிறப்பாக கொடுத்துட மாட்டார். அதனால் பொதுவாக நீங்கள் கவனமாக இருந்துக்காங்க. கண்டிப்பாக கூட்டாளிகள் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ள உறவு முறைகளில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பை தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் புதனும் நீச்சம் அடைஞ்சு 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவானும் போகக்கூடிய இடம் சிறப்பு இல்லை. 2 கிரகம் பொதுவாக உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கு, ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு படிப்பில் பெரும் சிறப்பு இல்லை. கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறதா உங்களுடைய வாக்கு சிதறாமல் உங்கள் படிப்பை நீங்கள் முழுமையடைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு. சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதமும், சுவாதி நட்சத்திரம் 1-2-3-4 பாதமும், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதமும் இங்கே இருக்கும். அப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் 3-4 பாதத்திற்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நட்சத்திரநாதன் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச்சம் அடைந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசி பார்க்குறாரு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடமான உங்கள் ஆசைகளை சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய வளர்ச்சிகளை சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. அதனால் ஓரளவுக்கு சிறப்பு தான், பெரும் கெடுபலன் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இருந்தாலும் நீச்சம் அடைந்த செவ்வாய் அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்லாம். அடுத்து பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம். ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. எதிரி வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடங்களில் ராகு பகவான் இருக்கிறது. தேவையில்லாத வம்பு வழக்குகளில் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். வேலைகளில் வம்பு வழக்கு வந்து சேரும், நண்பர்களாலேயும் வம்பு வழக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சனி பகவானும் இணைந்திருக்கிறதுனால உங்களுக்கு காதல் போன்ற விஷயங்கள்லையும் வம்பு வழக்கு, எதிர்பாலினத்தவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வம்பு வழக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் இருக்குது. அப்போ விசாகம் யாருடைய நட்சத்திரம்னு பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரம். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் 8. அவர் வாங்கின நட்சத்திர சாரம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி தான் அமர்ந்திருக்கிறாரு. ரோகிணியோடைய நட்சத்திர சாரம் அப்படிங்கும்போது பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ராசியில் நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் உங்களுடைய மனக்கலக்கங்களும் திட்டமிட்டு எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு காலமாகவும் அமையும். உங்களுடைய மனச்சோர்வு அதிகமாக இருக்கும், சிந்தனையில் சிறப்பு இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு சிந்தித்து செயல்பட்டால் தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.